தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாள். தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா. பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாரா. மீனாவே மீனாவே. டேய், எதுக்குடா இவ்வளோ ஃபாஸ்டா போறேன்? கொஞ்சம் ஸ்லோவாவே போ. மச்சான் ஆல்ரெடி லேட்டா. இன்னைக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு தெரியும்ல, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங். எனக்கும் தெரியும்டா, பட் பரவாயில்ல, ஆவரேஜ் ஸ்பீட்லயே போ. நேத்தே நான் நிலா மேல வண்டி ஏத்திட்டு இருப்பேன். நிலாவா? நேற்று இன்டர்வியூ வந்துச்சு, அந்த பொண்ணா? அந்த பொண்ணு நீ எங்கடா பார்த்த? ஆமாடா, அவன் மேலதான். நேற்று அவளுக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் டைமே முட்டிக்குச்சு. நேற்று என்னன்னு தெரியலடா, கார்ல பிரேக்கே பிடிக்கல, சடனா ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால தான் சொல்றேன், ஸ்லோவாவே போ, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, பார்த்துக்கலாம். டேய் டேய் சொல்றல, டேய் பார்த்துடா. ஓ தேங்க் காட், எதுவும் ஆகலன்னு நினைக்கிறேன். மச்சான் என்னாச்சுன்னு தெரியலடா, நீ உள்ளே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் நானும் வரேன், என்னாச்சுன்னு பார்க்குறேன். நீ தானே மச்சான்? தேவையே இல்லடா, அந்த ஸ்மூத்தா நான் ஒரு சாரி கேட்டு முடிச்சிடுவேன். நீ வந்தினா தேவையில்லாத சீன் ஆயிடும். நீ உள்ளே இரு, நானே பார்த்துக்கிறேன். டேய் ப்ரோ அடி எதுவும் படல. சாரி ப்ரோ, எதுவும் ஆகல இல்லை உங்களுக்கு? நீங்க ஓகே தானே? என்னது சாரியா? ஏண்டா உனக்குலாம் வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? இந்த ரோடு நினைச்சு என்ன நினைச்சிட்டு இருக்க? இது என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா? உனக்குலாம் எவன்ட லைசன்ஸ் கொடுத்தது? ஹலோ, தேவையில்லாம பேசாதீங்க. நான் ஓவர் ஸ்பீட் தான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க வந்துட்டு ஒன் வே, நீங்க ராங் வேல வந்துட்டு இவ்வளோ வாய் பேசாதீங்க. டேய் நான் ஒன் வேல தான் வந்தேன், ஆனா நான் ஓரமா வந்தேன். ஆனா நீ எவ்வளவு ஸ்பீடா வந்த தெரியுமா? இந்த ரோட்ல ஸ்பீட் லிமிட் தெரியுமா உனக்கு? படிக்க தெரியுமா? அங்க ஸ்பீட் லிமிட் போட்டிருக்கு, பார்த்துட்டு வரைய என்ன? கார் வச்சுட்டு இருந்தா நீங்க எப்படி வேணாலும் ஓட்டுவீங்க, எவ்வளவு ஸ்பீட்ல வேணா ஓட்டுவீங்க. இங்க லிமிட் என்ன கூட தெரியாம உன் இஷ்டத்தை வந்து இடிச்சிட்டு நான் ராங்கு நீ ரைட்டுன்னு பேசிட்டு இருக்க. நான் ஓரமா வரேன், நீ இவ்வளோ ஸ்பீடா வந்து என் மேல மோதி இருப்ப. என் கண்ட்ரோல் இல்லைன்னா. நான் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப மரியாதையா நீங்க வாங்க ப்ரோன்னு பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசிட்டு இருக்கீங்க. மைண்ட் யூ வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஓஹோ, உங்களுக்கு ஸ்பீடா வந்துட்டு மரியாதை வேற கேக்குதோ? என்ன கோட் ஷூட் போட்டுட்டு கார்ல வந்துட்டா உங்களை எல்லாரும் அப்படியே கும்பிடுவாங்கன்னு நினைப்பா? தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்கன்னு நினைப்பா? என்ன இவன் மூஞ்சே சரியில்லை, ஏதோ கோவமா திட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கே. போய் பார்க்கலாம் என்னன்ட்டு. டேய் மச்சான், என்னடா ஆச்சு? அதான் ஒன்றும் ஆகல யாருக்கும் எதுவும். அப்புறம் என்ன, ஒரு சாரி சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தானே? நமக்கு மீட்டிங்கு டைம் ஆகுது தெரியும்ல. என்னது சாரி சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தானேவா? என்ன உனக்கு மட்டும் தான் வேலை இருக்கு, நாங்களாம் வெட்டி இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கியா? கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இவ்வளவு ஸ்பீடா வந்திருக்கான், நீ வந்து இவ்வளவு நக்கலா பேசிட்டு இருக்க. டேய் மச்சான் வாடா போலாம். அவனே ராங் ரூட்ல தான் வந்திருக்கான், பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்கான். என்னவோ அவன் கரெக்டா வந்த மாதிரி. நம்ம ஓவர் ஸ்பீடு தான், அவர் வந்தது ஒன் வே. அது அவருக்கு தெரியுமா இல்லையா? நக்கல் பேச்சுல எங்க வச்சு கொண்டான்னு சொல்லு. நமக்கு இவங்கெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. நீ வாடா நம்ம போவோம். ஏய் என்ன திமிரா? எங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க பார்க்கலாம். கை காலம் உடைச்சிட்டு அனுப்பிடுவேன். தைரியமான ஆம்பளையா இருந்தா கை வச்சிட பார்க்கலாம் அவன் மேல. நீ வெய், நீ வச்சதுக்கு அப்புறம் நான் யாருன்னு நீ பார்ப்பேன். வீட பார்க்கலாம். உள்ளிக்கிட்டே இருக்கேன். ஐயோ விஜய், இதுக்கு தாண்டா நான் உன்னை உள்ள இருக்க சொன்னேன். உன்னை யாரடா வெளியே வர சொன்னது? இது ஒரு சின்ன பிரச்சனைடா, விடுடா ப்ளீஸ். டேய் இது சின்ன பிரச்சனை தான்டா, நானா பெருசாக்குன? இவனோ அப்படி இவன் மாதிரி கையை கால வட பண்றான், அதுவும் ஏன் முன்னாடி. டேய் அதெல்லாம் உன் முன்னாடி இல்லடா, எவன் முன்னாடி தானே பண்ணுவேன். வா பாத்திரலாம், நீயா நானா நீங்க பாத்திரலாம், வாடா. ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு. தேவையில்லாம ரோட்ல சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதீங்க, விடுங்க ப்ரோ, தயவு செஞ்சு விடுங்க. மச்சான் சொல்றது கேப்பே இல்லையாடா? விடுறா, விடுன்னு சொன்னேன். இது ஒரு சின்ன பிரச்சனை, நான் சாரி கேட்டுட்டேன், நீங்களும் சாரி கேட்டு போயிருக்கலாம். நீங்க தேவையில்லாம இது பெருசாக்கிட்டீங்க. அது எங்களுக்கு தெரியும், நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது நீ சொல்லாத. நீ கிளம்பி இங்க இருந்து, எங்களுக்கு தெரியும்.
டேய் மறுபடியும் பாடுறான் இவ்வளவு நக்கலா பேசிட்டு இருக்கான்ட்டு அமைதியா போக சொல்றியாடா இப்போ. விஜய் நம்ம கிளம்பலாம். இது ஒரு சின்ன பிரச்சனை. தயவு செஞ்சு இது தேவையில்லாம பெருசாக்கி சீன் வேண்டாம். கிளம்பலாம் வா. அவன் எப்படின்னா பேசிட்டு போறான். நம்ம போலாம் வா. இந்த பணக்காரங்களுக்கு இந்த திமிரு தான். எவ்வளவு திமிரா பேசுறானுங்க. இவ்வளோ ஸ்பீடா வந்துட்டு யாரா அந்த ரெண்டு பொண்ணுங்க? நியூ ஜாயினிஸா? ஆமாடி, நானும் இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பிங்க் சுடி செம்ம அழகா இருக்கால்ல. நீ எந்த பொண்ணடா அழகா இல்லைன்னு சொல்லியிருக்க? இந்த ஆஃபீஸில் இருக்க முக்காவாசி பொண்ணுங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன். அது என்னவோ கரெக்ட் தான். ஆனா இவளை பார்க்கும்போது கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷலா தான் இருக்கு. என்ன பெரிய ஸ்பெஷல்? நம்ம ரெண்டு பேரும் இங்கே நின்றுட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லாமல் அவளுங்க பாட்டுன்னு வந்ததுலேருந்து தரட்டை அடிச்சுட்டே இருக்காளுங்க. இரு, நான் இப்போ என்னன்னு கேட்டு வரேன். என்ன நியூ ஜாயினிஸா? ஜாயினிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச உடனே என்ன ஒர்க் பண்ணணும், எங்கே ஒர்க் பண்ணணும் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? வந்ததுலேருந்து ரெண்டு பேரும் என்ன அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட இந்த ஆஃபீஸ்க்கு தகுதியே இல்லாதவங்களே இந்த வேலைக்கு வந்திருக்காங்கப்பா. இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் யார்? ஏய், என்ன திமிரா? நான் இந்த ப்ராஜெக்டோட டீம் லீடு. நிலா சும்மா ரெடி. நம்ம ஏன்டா சும்மா இருக்கணும்? நம்ம இங்கே என்ன பேசிகிட்டு இருந்தோம். இவங்க டீம் லீட்னா என்ன வேணால் பேசுவாங்களா? ஹேய், என்ன வந்த ஃபஸ்ட் நாள் இவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்க? ஃபஸ்ட் நாளோ செகண்ட் நாளோ நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அந்த மாதிரி தான் நானும் பேசுவேன். நீங்கள் என்கிட்ட நார்மலாக பேசியிருந்தீங்கன்னா நானும் நார்மலாக பேசுவேன். அதான் சொன்னல, கொஞ்சம் கூட இந்த ஆஃபீஸ்க்கு தகுதியே இல்லாதவங்களே இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதும் பேசும்போதும் தெரியுது எவ்வளோ லோ கிளாஸ்னு. ஹே திவ்யா, எதுக்கு தேவையில்லாமல் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அவங்களே இப்போ தான் ஜாயின் பண்ண வந்திருக்காங்க. கொஞ்சம் காமா பேசு. ஹே கேர்ள்ஸ், நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. அவள் அப்படி தான் இதை காட்டிக்கிட்டே இருப்பாள். பை த வே, ஐம் நவீன். வாட்ஸ் யூர் நேம்? விஜய். என்ன உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒர்க் எதுவும் இல்லையா? இங்கே நின்று வெட்டி அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. சார், நாங்கள் ஒன்றும் இங்கே அரட்டை அடிச்சிட்டு இல்லை. அங்கே நிற்கிறாங்க ரெண்டு பேர் நியூ ஜாயினியர்ஸ். அவங்க தான் வந்ததுலேருந்து ஒரு வேலையும் செய்யலை, என்ன வேலை செய்யணும்னு கேட்கவும் இல்லை. வெட்டியாக நின்று அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. அதை தான் சார் கேட்டுட்ருக்கேன். அவங்க வேலை செய்யலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீங்களும் வேலை செய்யாமல் அவங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படி தானே? சார், ஆஸ் அ ப்ராஜெக்ட் டீம் லீடாக நான் உங்களுக்கு கேட்டுட்டு இருந்தேன். நீங்கள் டீம் லீடாக தான் கேட்டிங்களா, என்னவா கேட்டிங்கன்னு நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். பை த வே, அவங்க இந்த ப்ராஜெக்ட்காக வந்தவங்க இல்லை. அவங்க ரெண்டு பேரும் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வந்தவங்க, எனக்கும் மகேஷ்க்கும். ஓகே, இதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை சொல்கிறது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறது, இதெல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. சே, என்னது இவங்க விஜய்க்கு பிஏ வந்திருக்காங்களா? ஐயோ, எனக்கு இதில் பார்த்தாலே பிடிக்கல. இவர் என்னன்னா இவளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன திட்டுறாரு. நான் இவ்வளோ நாளே இவளை பார்த்துட்ருக்கேன், அவருக்கு கொஞ்சம் கூட எதுவுமே புரியாது. சே, கொஞ்சம் ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்புறீங்களா? நிலா, நீங்கள் என் கேபினுக்கு வாங்க. அவளை கேபினுக்கு இது கூப்பிட்றாரு இவர். ஐயோ, எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஆல்ரெடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இவரை எப்படிடா ஓகே பண்ண வைக்கிறதுன்னு இப்போ இவளுங்க வேற. சி. நிலா, உங்களை தான் கேட்குதில்ல, வாங்க கேபினுக்கு. ஓகே சார், வரேன். இன்னிலேருந்து நீங்கள் எனக்கு பிஏ, தெரியும்ல? உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு நீங்கள் தான் வந்து கேட்கணும், புரியுதா? ஓகே சார், ஷோர். பர்சனல் மீட்டிங்ஸ், கிளைண்ட் மீட்டிங்ஸ் இதெல்லாம் ஷெடியூல் பண்ணுறது உங்களோட வேலை. இதெல்லாம் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது, ப்ராப்பராக பண்ணணும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் எங்கிட்டே கேட்டுக்கலாம். ஓகே? இப்போ என்னோட நிலா இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் ஏன் இவளை பார்க்கும்போதெல்லாம் என் மனசு ஸ்லிப் ஆகுது? ஒன்றுமே எனக்கு புரியல. இத்தனை வருஷத்தில் என் நிலாவை தவிர வேறு யார் மேலேயும் எனக்கு இந்த மாதிரி தோணுதே இல்லை. இவளை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே எனக்கு. இவ கண்ணு எனக்கு ஏதோ சொல்லுது, ஏதோ கதை சொல்லுது. ஒருவேளை இவன் என் நிலாவாக தான் இருப்பாளோ? நான் வேர் வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை
உன்னை பார்த்தேனே பெண்ணேனே நிலா அக்ஷய பாத்திரம் பெண் என்ற சார் கோப்பைக்குள் இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க? கொஞ்சம் தள்ளி போங்க சார் ப்ளீஸ். அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா. சார் டேய் விஜய், சா இவ்வளோ கேவலமா இவ்வளோ சீப்பா அந்த பொண்ணோட பெர்மிஷன் எல்லாம் இப்படி பண்ணிட்டீடா. ஐயோ, இப்போ நீ எப்படிடா இவ்வளோ ஃபேஸ் பண்ணுவ? அறிவியலடா உனக்கு. சி உனச்சு எனக்கு கேவலமா இருக்கு. சே, நீங்கள் இவ்வளோ கேவலமாக இவ்வளோ சீப்பாக பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ கொஞ்சம் ஆட்டிடியூடான ஆள், கொஞ்சம் திமிரு பிடிச்சவ தான் நினச்சேன். ஆனால் ஒரு சீப்பான ஒரு சி அதை சொல்கிறதுக்கே என் வாயெல்லாம் கூசுது. ஒரு பொண்ணு உங்கள் ரூமுக்கு வந்தால் இப்படி தான் பண்ணுவீங்களா? அவள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவீங்களா? இதுக்கு தான் நீங்கள் ஆஃபீஸ் நடத்துகிறீங்களா? சி. நிலா, எனக்கு எனக்கு புரியுதா. ஐம் ரியலி சாரி நிலா. நான் நான் ஏன் இப்படி பண்ணி எனக்கே தெரியல. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே இல்லை. ஐம் ரியலி சாரி நிலா. ப்ளீஸ் இங்கேருந்து போகாதீங்க, இங்கேயே ஒர்க் பண்ணுங்க ப்ளீஸ் நிலா. ஐம் ரியலி சாரி. நீங்கள் இவ்வளோ சீப்பாக பண்ணதுக்கப்புறமும் நான் உங்கள் கூட, அதுவும் உங்கள் பிஏவாக இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும். சி, அதுக்கெல்லாம் வேறு மாதிரி பொண்ணு பாருங்கள். ஐயோ, நான் நான் என்ன சொல்லி இவ்வளோ சமாளிக்கணும்? என்ன எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுனதே இல்லையே. ஏன் இப்படி தோணுது? நான் ஏன் இப்படி பண்ணேன்? எனக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ வருஷம் ஆகுது, என் நிலாவை தவிர வேற யாரு மேலேயும் எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லை. ஐயோ, நான் ச்சே, என்ன நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு. சார் சார் தேங்க் காட், கனவா? ஒரு நிமிஷம் நிஜ மாதிரியே இருந்துச்சு. ச்சே, எனக்கே இவன் மேல இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் தோணுது. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி இருந்ததே இல்லையே. ஒருவேளை இவ என் நிலவா இருப்பாளோ? நான் தான் ஒழுங்கா விசாரிக்கலையோ? சார் அவ்வளோதானா? நான் கிளம்பட்டுமா? நீ என் நிலாவா இருக்கணும்னு ஆசைப்படுற, சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். கண்டிப்பா நீ நிலாவா தான் இருப்ப எனக்கு தோணுது. என் லைஃப்லயே நிலாவை தவிர எனக்கு அட்ராக்ஷன் அந்த ஒரே பொண்ணு நீ மட்டும்தான். உன் பேரும் நிலா. எனக்கு என்னவோ ஸ்ட்ராங்கா தோணுது நீ நிலாவா தான் இருப்பேன்னு. ஓகே நிலா, நீங்க கிளம்பலாம். ஓகே நிலா, நீங்க கிளம்பலாம்.